أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாமல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்து படைத்தவனை பற்றியும் படைத்தவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தீனுல் இஸ்லாம் இறை மார்க்கத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை நாளை மறுமையில் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்கின்ற ஒரு உயர்வான நோக்கத்தோடு தீனுல் இஸ்லாத்தை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற இந்த ஒரு அற்புதமான ஒரு அமர்விலே அல்லாஹ் தஆலா நம்மை அமர வைத்திருக்கிறான் என்றால் அப்படிப்பட்ட மக்கள் மீதும் அல்லாஹ் தஆலா அவனுடைய அருளும் ரஹ்மத்தும் என்றென்றும் நிகழ்த்துமாக என்று பிரார்த்தனை செய்த வண்ணமாக ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பு வாய்ந்த ஒரு அமர்வு, அல்லாஹுடைய மஸ்ஜித், அல்லாஹ்விற்கு விருப்பமான இடம். இந்த அமர்வில் அமர்கின்ற பொழுது நிச்சயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: கஷியத்துஹுர் ரஹ்மா அலைஹிமுஸ் ஸகீனா வ ஹஃபத்துஹுமுல் மலாயிகா ஃபதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தஹு. எவ்வளவு பெரிய ஒரு உணர்வு மிக்க, சிறப்பு மிக்க, மகத்துவம் வாய்ந்த ஒரு சபை. உலகத்திலேயே அல்லாஹ்வினுடைய இறையாளத்தில் அமர்ந்து கற்கக்கூடிய ஒரு இல்ம் இருக்கிறதே, உலக அளவில் எடுத்துச் செல்லக்கூடிய வலிமை மிக்க ஒரு முன்மாதிரி. எவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் போதிக்கப்பட்ட அந்த போதனைகள் தான் உலக அரங்கில் இன்றைக்கு பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மஸ்ஜித் நபவியில் கொடுக்கப்பட்ட அந்த இல்மு தான் இன்றைக்கு அனைத்து அல்லாஹ்வுடைய இல்லங்களிலும் பிரசங்கம் செய்யப்படுகிறது. இறை இல்லத்தில் வைத்து போதிக்கப்படுகின்ற அந்த பாட புத்தகங்கள் இருக்கிறது, அந்த இல்மு இருக்கிறது, நிச்சயமாகவே பயன் தரக்கூடியதாக இருக்கு. ஏனென்றால் அந்த சபையில் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய நிம்மதியை இறக்குகிறார். இந்த சபையில நிம்மதியை அல்லாஹ் இறக்கின்றார். எந்த நிம்மதியை உலகம் தேடிக்கொண்டிருக்கின்றதோ, உலகத்தில் உள்ளவர்கள், செல்வம் படைத்தவர்கள், உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் தனக்கு நிம்மதி வேண்டும் என்று அலையக்கூடிய அந்த சமூகத்திற்கு
சரியான மன நிம்மதியை நீங்கள் பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அமருங்கள். அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அமர்ந்து இறை மார்க்கத்தை, தீனுல் இஸ்லாத்தை கற்க துவங்குங்கள். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதியை பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அதற்கு சாட்சியாக உங்களை சுற்றி வானவர்கள் அமர்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் சூழ்ந்திருக்கின்றது. அதோடு அல்ல, அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா அங்கே வானவர்களிடத்தில் சொல்லி பெருமை பாராட்டுகின்றான். இந்த அடியான் என்னை பற்றி அறிந்து கொள்வதற்காக என்னுடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்றான். எவ்வளவோ வேலைகள் இருக்கின்றன, எவ்வளவோ தொழில்கள் இருக்கின்றன. தன்னுடைய உலக வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு கால தருணத்தில் அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும், கிதாபுல்லாவை தெரிந்து கொள்ள வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை அறிந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தில் அமர்ந்திருக்கிற இந்த அடியார்களை அல்லாஹு தஆலா வானவரிடத்திலே சொல்லி பெருமை பாராட்டுகிறான் என்றால், அப்படிப்பட்ட சபையை அல்லாஹு தஆலா இன்றைக்கு நம்மை அமர செய்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த அமர்வில் மிகப்பெரிய நன்மை அளித்து அருள்புரிவானாக. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இபாதுர் ரஹ்மான். ரஹ்மான், அர் ரஹ்மான் அல்லாஹ்வினுடைய அடியார்களுடைய பண்புகள். அர் ரஹ்மான் என்பது அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒரு பெயர். ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான், வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நீங்கள் மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருங்கள், மக்கள்கிட்ட சொல்லிட்டே இருங்க. ஏன்னா சொன்னாதான் தன்ஃபஉல் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களுக்கு அது பயன் தரும். அல்லாஹ்வுடைய போதனை சாதாரண அல்ல. யாரிடத்தில் இறை நம்பிக்கை இருக்கிறதோ, ஈமானி வலு இருக்கிறதோ, நிச்சயமாக அவர்களை சொர்க்கத்தின்பால் இழுத்துச் செல்லக்கூடிய வலுவும் பலனும் இருக்கிறது. நிச்சயம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு பலன் தரும் என்று அல்லாஹ் தஆலா அறிவிக்கின்றார். உபதேசம் என்பது தன்ஃபஉல் முஃமினீன். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் இது சூரத்து ஜாரியாத்தில் 55வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று சூரத்து ஸுமர் 39வது சூராவினுடைய 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபபஷ்ஷிர் இபாதில்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு உலாயிகல்லதீன ஹதாஹுல்லாஹ் உலாயிகுல் உலுல் அல்பாப். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறார், என்னுடைய அடியாருக்கு சுப செய்தி சொல்லுங்கள். எப்படிப்பட்ட அடியார்? யஸ்தமிஊனல் கௌல, சொல்லப்பட்ட விஷயங்களை அவர்கள் கேட்பார்கள், செவிதாத்தி கேட்பார்கள். என்ன சொல்றாங்க, ஏது சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லப்படுகிறதா, நபிமொழி சொல்லப்படுகிறதா, சஹாபாக்களுடைய வரலாறுகள், அந்த நபி தோழரிடமிருந்து நேரடியாக கற்ற கல்வியாளர்களை பற்றி நினைவூட்டப்படுகின்றதா, பேசப்படுகிறதா, கேட்பார்கள், செவிதாத்தி கேட்பார்கள். அவைகள் மிக அழகானதை, சரியானதை, சத்தியத்தை, பலன் தரக்கூடியதை, இது நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத் தரும் என்ற உணர்வோடு விளங்கிக் கொண்டவர்கள் அதை பின்பற்றுவார்கள், கடைபிடிப்பார்கள், செயல்படுத்துவார்கள். யார் இவர்கள்? உலாயிகல்லதீன ஹதாஹுல்லாஹ், இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். அல்லாஹ் அடித்து சொல்றான். சொல்வதை கேட்பார்கள், சொல்லக்கூடிய பட்ட விஷயங்களை இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது, அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்தது, அவர்களிடமிருந்து நேரடியாக கல்வி கற்றவர் தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திய செயல்பாட்டினுடைய வடிவங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அவை நாம் பின்பற்றி ஆக வேண்டும் என்று பின்பற்றி விட்டார்கள் என்றால் இவர்கள் தான் நேர்வழியை அடைந்தவர்கள், இவர்கள் தான் அறிவாளிகள், சிந்தனவாதிகள். உலகத்தில் நாம பேசுகின்ற, நம்முடைய சிந்தனைக்கு வருகின்ற கல்வியிலே, பேச்சிலே, திறமையிலே இவர்கள் அல்ல. எவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் பின்பற்றுகிறார்களோ, சொல்வதை கடைபிடிக்கிறார்களோ, சொல்வதன் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் நேர்வழிப்படப்படும். செயல்படுத்தாதவரை நேர்வழி கிடைக்காது. நேர்வழி கிடைக்க வேண்டும் என்றால் அமல் செய்ய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்பட்டது, அக்ஸரு மா யதுகுலுன் நாஸல் ஜன்னah, அதிகமான மக்கள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய என்ன காரணம் என்று கேட்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தக்வல்லாஹ். யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறதோ, சொர்க்கத்துக்கு போகணும் என்ன வேணும்? இறையச்சம் வேணும், அல்லாஹ்வுடைய பயம் வேணும், தக்வா வேணும். அந்த தக்வாவை எங்கிருந்து அடைவது, யாரிடமிருந்து அடைவது, எப்படி அடைவது, எந்த வாசகத்தின் மூலமாக அடைவது, எந்த மொழியின் மூலமாக அடைந்து கொள்வது, எந்த வழிமுறையை கற்றுக்கொள்வது? இறையச்சத்தின் மூலமாகத்தான் சொர்க்கத்தை மதியமான மக்கள் அடைவார்கள். இரண்டாவது அக்குலுக்குல் ஹசன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரிடத்தில் அழகிய பண்புகள் இருக்கிறதோ, யாரிடத்தில்
சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்ல பண்புகள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நல்ல பண்பு, அழகான பண்பு, இப்படி வாழ வேண்டும், இப்படி நடக்க வேண்டும், இப்படி பேச வேண்டும், இப்படி பின்பற்ற வேண்டும், இப்படி அமல் செய்ய வேண்டும், இந்த குணங்கள் இருக்க வேண்டும், இப்படியான இபாதத்துக்களை செய்ய வேண்டும், இந்த முறைப்படி செய்ய வேண்டும், இறுதி தூதருடைய வழிமுறை காட்டல் அடிப்படையிலே நடக்க வேண்டும். யாரெல்லாம் இப்படி இருக்கின்றார்களோ இப்படிப்பட்ட அழகிய குணமுடையவர்கள் தான் அதிகமான மக்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான காரணம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப சொர்க்கம் போக வேண்டும் என்றால் தக்வா வேணும். தக்வாவுக்கு அடுத்ததாக நம்மிடத்திலே அழகிய குணங்கள், அழகிய பண்புகள். அதில் அழகிய பண்புகள், சிறப்புகள் என்ன என்பதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய பெயரோடு இணைத்து கூறுகின்றார். இபாதுர் ரஹ்மான், இபாதுர் ரஹ்மான் அளவற்ற அருளாளினுடைய அடியார்கள். அர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒரு பெயர். அல்லாஹ்விற்கு பல பெயர்கள் இருக்கின்றன, 99 பெயர்கள் இருக்கின்றன. அவைகள் சிறந்த பெயராக அல்லாஹ் என்று குர்ஆனில் அவர் சொல்லி காட்டுகிறான். இரண்டாவதாக அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன். அவன் சொல்லுகின்ற அந்த பண்புகளை நாம் செயல்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொள்ளலாம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் இல்லாமல் நாம் எந்த ஒரு வெற்றியும் அடையவே முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா அருளும் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று. உமா பிக்கு பின் நிஅமத்தில் ஃபமினல்லாஹ். உங்கள்கிட்ட இருக்கிற செல்வமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், நல்ல ஒழுக்கமாக இருக்கலாம், செல்வந்தமாக இருக்கலாம், பதவிகளாக இருக்கலாம், எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளில் ஒன்று. உங்கள்கிட்ட இருக்கிற எதுவுமே அனைத்து பொருட்களும் படைத்த அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அருள் கொடை என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகின்றார். அர் ரஹ்மான் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு மகத்துவமிக்க ஒரு பெயர், அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒரு பெயர். அதோடு அல்லாஹ் நம்மளை இணைக்கிறான். யார் இணைக்கிறான்? அர் ரஹ்மானின் அடியார்கள். அல்லாஹ்வினுடைய அடியாருடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும்? அப்ப ரஹ்மான் சொல்லுகின்ற அந்த பண்பு நம்மள்கிட்ட வரணுமா இல்லையா? அந்த பண்பு என்ன பண்புங்கிறது அல்லாஹ் தஆலா கிட்டத்தட்ட 10க்கு மேல உங்களுக்கு பிடிஎஃப் பேப்பரா கொடுத்திருக்கிறேன். குர்ஆனுடைய வசனத்தை பாருங்க. அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் ஃபுர்கான் 25வது சூராவுல 63வது வசனத்தில் இருந்து 77வது வசனம் வரை, கடைசி வரை 63 தொடங்கி 73வது வசனத்து வரை அல்லாஹ் 77வது வசனத்தில் முடிக்கின்றார். அதிலே ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்பு, குணங்கள், அல்லாஹ்வுடைய அருளையும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும், அவனுடைய மகத்துவத்தையும் ரஹ்மத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு அடியார்களாகி நாம் அந்த ரஹ்மானுடைய பண்புகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அது இருந்தால் தான் நாம் வெற்றி பெற முடியும். வெற்றியினுடைய அடிப்படையான விஷயங்கள் இதிலே அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். முதலில் நாம் அர் ரஹ்மானை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒரு பெயர் அர் ரஹ்மான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா ஆரம்ப காலகட்டத்தில் குஃபார் குறைஷிகளுக்கு முன்னால் அர் ரஹ்மான் சொல்லப்பட்டார்கள், மறுத்தார்கள். ஒய்தா அதையும் சூரத்துல் ஃபுர்கான்ல அல்லாஹ் சொல்றான். ஒய்தா கீல லஹுஸ்ஜுது லிர்ரஹ்மான் காலு உமர் ரஹ்மான் அனஸ்ஜு லிதஅமுருனா வமா ஜாதும் இல்லா நுஃபூரா. அவர்களுக்கு அர் ரஹ்மானுக்கு நீங்கள் சஜ்தா செய்யுங்கள் என்று கூறப்பட்டால் அவர் சொல்வார்கள், உமர் ரஹ்மான், ரஹ்மானை பற்றி எங்களுக்கு தெரியாது. அதனால ரஹ்மானுடைய மகத்துவத்தை இந்த உலகத்தாருக்கு புரிய வைப்பதற்காக, விளங்க வைப்பதற்காக, அல்லாஹ் என்பதை அறிந்திருக்கிறோம், அர் ரஹ்மானை நம்ம விளங்கி வைத்திருக்கிறோமா, புரிந்து வைத்திருக்கிறோமா? அதைத்தான் அல்லாஹ் தஆலா அர் ரஹ்மான் என்பதை புரிய வைப்பதற்காக சொல்கின்றான். ஒய்தா கீல லஹுஸ்ஜுது லிர்ரஹ்மான், ரஹ்மானுக்கு நீங்கள் சஜ்தா செய்யுங்கள் என்று கூறப்பட்டார்கள். கேட்டால் கால் உமர் ரஹ்மான், ரஹ்மானை பற்றி எங்களுக்கு தெரியாதே, நாங்கள் எப்படி செயல்படுத்துவது, எப்படி வணங்குவது என்று இழிவாக கேவலமாக பேசினார்கள். அல்லாஹ் தஆலா அந்த ரஹ்மான் என்ற உணர்வு உலக மக்களுக்கு புரிய வைப்பதற்காக அல்லாஹ்வுடைய பெயர்களில் மிக உயர்ந்த ஒரு பெயர், சிறப்பு மிக்க ஒரு பெயர். எனவே அந்த பெயரை கொண்டு நீங்கள் அழையுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், குல் யதுல்லாஹ் அவ் யதுர் ரஹ்மான். நபியே, இந்த மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்க, அல்லாஹ்வை நீங்கள் அழைப்பவர்களா, அல்லாஹ் என்று அழையுங்கள். அடுத்து அர் ரஹ்மான் என்று அழையுங்கள். அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான், நீங்கள் அர் ரஹ்மான் என்று படைத்தவனை அழையுங்கள். அல்லாஹ்வுடைய பெயர்கள் திருநாமங்கள் மிக சிறந்த ஒரு பெயர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தஸம்மு, நீங்கள் பெயர் வையுங்கள், பி அஸ்மாஇல் அம்பியாய், நபிமாருடைய பெயர்களை வையுங்கள். இன்ன அஹப்பல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்த பெயர்கள் எது? அப்துல்லா, அப்துர் ரஹ்மான். ஏன் அப்துல்லா, அப்துர் ரஹ்மானுடைய பெயர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான பெயர்களில் ஒன்று. எனவே அர் ரஹ்மான் என்பது அளவற்ற அருளாளன். அந்த அளவற்ற அருளாளனுடைய அடியார்களுடைய பண்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த ரஹ்மானை அறிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதைபியா உடன்படிக்கையின் பொழுது எழுதப்படும் பொழுது எழுத சொன்னார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போது அவர்கள் குஃபார் குறைஷிகள் மறுத்தார்கள். லா நஅரிஃபு ரஹ்மான், ரஹ்மான் எங்களுக்கு தெரியாது. யுக்து பிமா பிஸ்மிக அல்லாஹும்ம, அல்லாஹ்வுடைய பெயரை மட்டும் எழுதுங்கன்னு சொன்னாங்க. அர் ரஹ்மான் என்றைக்கு மறுத்தார்கள் அவர்கள்.
அன்பிற்குரியவர்களே, இதெல்லாம் உலகத்தாருக்கு அர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அர் ரஹ்மானுடைய அடியாருடைய சிஃபத்துகள், பண்புகள் இப்படிதான் இருக்க வேண்டும். இவர்கள் தான் சொர்க்கவாசி, சொர்க்கத்துக்கு செல்வார்கள். அழகிய பண்புகள், இந்த குணத்தை, இந்த பண்புகள் நம்மகிட்ட இருந்தா நாம வெற்றி பெற முடியும். நம்மகிட்ட இது வரணும். இதனால் மிகப்பெரிய பாக்கியம் இருக்கிறது. இந்த சிஃபத்து நாம் அல்லாஹ்வின் அடியார்களாக இருக்கலாம். ஆனா இபாதுர் ரஹ்மானா எப்ப ஆகுவது? எல்லாருமே அல்லாஹ்வுடைய அடியார் தாங்க. அப்ப ரஹ்மானுடைய அடியாராக நாங்கள் மாற வேண்டும் என்றால் அந்த பண்புகள் நம்மள்கிட்ட வரும். அந்த பண்புகள் என்ன என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ளும். எத்தனை நாள் குர்ஆன் ஓதிருப்போம். இந்த சூரத்துல் ஃபுர்கான்ல அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல 11 விஷயங்களை சொல்லி கொடுக்கிறான். அர் ரஹ்மானுடைய அளவற்ற அருளானுடைய அடியார்களுடைய பண்புகள் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான். அப்ப அந்த ரஹ்மானுடைய பண்புகள், அந்த அடியார்களுடைய பண்புகள் இதுதான் நம்மகிட்ட வர வேண்டும். இது இருந்தால் தான் நாம் வெற்றி பெற முடியும். இந்த வசனத்தை ஓதணும், இதை கற்றுக்கொள்ளணும், மனசுல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடியார்களாக இருந்தாலும் நாம் ரஹ்மானுடைய அடியார்களாக ஆக வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அர் ரஹ்மான் சொல்கின்ற அந்த அழகிய பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டும். அதன் மூலியமாகத்தான் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டிய பல விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தின் மூலமாக அந்த சூரத்துல் ஃபுர்கான்ல அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த இபாதுர் ரஹ்மான் யார், அவருடைய பண்புகள் என்ன, எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த பண்புகள் அவரிடத்தில் இருக்க வேண்டும், இதெல்லாம் இருந்தால் அவர்கள் வெற்றி கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு நினைவூட்டி காட்டுகின்றார். இந்த குர்ஆனுடைய வசனத்தை பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வ இபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா. இபாதுர் ரஹ்மான் அர் ரஹ்மானுடைய அடியார்கள். அர் ரஹ்மானுடைய அடியார்களாக நாம் மாற வேண்டும் என்றால் அதற்கு முதலாவது பண்பாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா. அவர்கள் பூமியிலே நடக்கும் பொழுது பணிவோடு நடப்பார்கள், அடக்கமாக இருப்பார்கள், வரம்பு மீற மாட்டார்கள், பெருமை அடிக்க மாட்டார்கள். ஏனென்றால் ரஹ்மானுடைய அந்த அருளையும் ரஹமத்தையும் நாம் அடைய வேண்டும் என்றால் அந்த அடியாருடைய முதல் பண்பு. ஏனென்றால் இந்த சமூகத்தில் மிகவும் அவசியமான ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு மார்க்கத்தினுடைய வழிகாட்டல் உயர்ந்து இன்றைக்கு நிற்கிறது என்றால் அதனுடைய முதல் படிப்பினை, முதல் பண்பு பணிவுதான். நாம நினைக்கிற பணிவு என்னன்னு சாதாரண நினைக்கிறோம். ஆனால் அந்த பணிவு எவ்வளவு ஒரு மகத்துவமிக்கதாக, ஒரு உலகத்தையே புரட்டி போடக்கூடிய அளவிற்கான பண்பு, பிறரை சிந்திக்க வைத்த பண்பு, பிறரை சத்தியத்தை நோக்கி அழைக்கக்கூடிய பண்பு, அதாவது கல்லெஞ்சம் கொண்ட உள்ளங்களையும் உடைத்தெறிந்து சத்தியத்தின்பால் இழுத்த ஒரு ஆழமான பண்புதான் அந்த பணிவு என்கின்ற அந்த பணிவினால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முழுவதும் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தவாதஅ லில்லாஹ், எவர் ஒரு அல்லாஹ்வுக்காக பணிந்து நடக்கிறாரோ ரஃபஅஹு அல்லாஹ் அவர்களை உயர்த்துவான். நம்மள்ட்ட பணிவு வந்துடுச்சுன்னா, அடக்கம் வந்துச்சுன்னா, பெருமை வராம அழைக்கப்பட்டு அல்லாஹ்விற்காக பணிவு. நமக்கு எல்லா செல்வங்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பணிவுனா என்னங்க? எல்லா செல்வமும் இருக்கு. ஒரு பண செல்வம் இருக்கிறதா? அந்த பண செல்வம் இருக்கிறவர்கள் வெறும் பணத்துக்காரனோடு செல்வார்கள். பணம் இருப்பவர்களை பார்ப்பார்கள். அவர்கள் தனக்கு கீழே உள்ளவர்களை பார்க்க மாட்டார்கள். கல்வி இருக்கிறதா? கல்வியாளர்கள் தன்னை பெருமை என்று பேசிக்கொண்டே இருப்பார்கள். தனக்கு கீழே இருக்கிறவர்களை பார்க்க மாட்டார்கள். அந்த பணிவோடு அந்த இல்மு இருக்குதா? நம்ம அவர்களிடம் நெருங்கி செல்ல வேண்டும். அவர்கள் சொல்ல வேண்டும், பணிவு இருக்க வேண்டும். நம்முடைய பொருளாதாரம் இருக்கிறது. ஏழை எளிய மக்களை கவனித்து அவர்களோட நல்ல முறையில் பதவியில் இருக்கிறவங்க உயர்ந்ததை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஏழை இருக்கிற எளிய மக்களை பார்க்க மாட்டாங்க. அவர்களோடு சேர்ந்து இருப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இவைகள் எல்லாமே இருந்தன. செல்வம் இருந்தாலும் அவரை எல்லாரையும் அரவணைத்தார்கள். எவ்வளவு பெரிய பதவி, நபித்துவம் கிடைத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா தன்னிடம் இருந்த பணிவிடை செய்து கொண்டிருந்த தோழர்களிடெல்லாம் நெருக்கமாக இருந்தார்கள். அழகிய முறையில் நடந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமுர் அலா சிபானி ஸல்லிம் அலைஹி, சிறுவர்களை கடந்து செல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்வார்கள். இது ஒரு பணிவு. நம்ம நினைப்போம் அவர் முதல்ல சலாம் சொல்ற நான் பார்த்துக்கிறேன், நடக்குதா இல்லையா, சர்வசாதாரணமா வேற எங்கேயும் சலாம் வருதா நான் பார்க்கிறேன். ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பு என்ன? பணிவான பண்பு. சிறுவர்களை பார்த்தாலும் சலாத்தை எடுத்து சொல்வார்கள். நமக்கு மேல உள்ளவங்க தான் நமக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. சிறுவர்கள் பெரியவர்களுக்கு சொல்ல வேண்டும், பெரியவர்கள் சிறுவர்களுக்கு சொல்ல வேண்டும். இது பணிவு என்ற பண்பு இருக்கின்றவர்கள் கண்டிப்பாக செய்வார்கள். ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டார்கள். அதை உடைக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பண்புதான் அர் ரஹ்மான் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த பண்பு உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நாம் ரஹ்மானுடைய பண்பை பெற்றுக்கொள்ள, அந்த ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்புகளில் மிக முக்கியம் வாய்ந்த ஒரு பண்பு
நாம் பணிவாக நடக்கின்ற பொழுது அல்லாஹ் நம்மை உயர்த்துவான், சிறப்பு மிக்க ஆக்குவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் தங்களுக்கு கீழே இருக்கிற எல்லோரும் இணைந்து வாழ்ந்தார்கள், இணக்கமாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு யூதர், உடல்நிலை சரியில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலம் விசாரிக்க சென்றார்கள். ஒரு தூதர், உலகத்தில் போற்றப்பட்டவர், பிரமிக்க வைத்தவர், ஒரு நபித்துவத்தை பெற்றவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தினுடைய மன்னர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக நின்றவர்கள். யாருக்கு உடல்நிலை சரியில்லை என்று செல்கிறார்கள்? தன்னிடத்தில் பணிவிடை செய்த, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு யூதர் சிறுவனுடைய வீட்டிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று நலம் விசாரிக்க சென்றார்கள். இது சாதாரண பணிவாங்க? இது நம்மள்ட்ட இருக்கா? எத்தனை பேர்கிட்ட இருக்கு? நம்ம உறவுகாரர்கிட்டயே சண்டை போட்டா பேச மாட்டோம், போறது கிடையாது. கீழே உள்ளவங்களை பார்க்கறது இல்ல, அண்டை வீட்டார்ல போய் நலம் விசாரிக்கிறது இல்ல. அப்ப ரஹ்மானுடைய அடியாருடைய பண்புகளில் மிக முக்கிய வாய்ந்த பண்பு பணிவு. யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா, பணிவோடு நம்ம நடக்கணுங்கிறது இதுதான் இந்த பணிவு. நம்ம உயர்ந்தவராக இருந்தாரோ, சிறப்பு மிக்கவராக பேசப்பட்டாரோ, நம்ம கீழே இருக்கிறவர்களோடு இணைந்து இருக்க வேண்டும், சிறப்பு காட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு அவர்களிடத்தில் சென்றதினால், அந்த பணிவு என்ற தன்மை இருந்ததினால் எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சு தெரியுமா? அவ்வளவு காலம் இருந்த அந்த யூதருக்கு இஸ்லாம் கிடைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலம் விசாரிக்க சென்ற இடத்தில் அந்த சகோதரர் நலம் விசாரித்து விட்டு தலைமாட்டில் நின்று விட்டு குல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவர்களுக்கு சொல்கிறார்கள். அருகாமையில் பெற்றெடுத்த தந்தை நிற்கிறார், தந்தையை பார்க்கிறார். தந்தை என்ன சொல்றார்? அத்தே அபல் காசிம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு நீ கீழ்ப்படி என்று அந்த தந்தை தன் மகனை பார்த்து சொன்னார்கள். வீட்டோடு பணிக்கு இருந்த அந்த யூதருக்கு இஸ்லாம் கிடைக்காத ஒரு நேரம், அந்த பணிவு என்ற நமக்கு கீழே இருந்தாலும், நமக்கு பணிவிடை செய்தாலும் அவரின் உடல்நிலை சரியில்லை என்றால் போய் நலம் விசாரிக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டுகிறது. அது உயர்ந்தவராக இருக்கணும், சிறப்பு மிக்கவராக இருக்கணும், பிரபலமானவராக இருக்கணும் இல்ல. உங்க கிட்ட இருக்கிற ஒரு அடிமை, ஏழை, போய் விசாரிங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் வளர்க்கக்கூடிய, இந்த சமூகத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய, உலக அளவில் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழிகாட்டலுடைய அழகிய பண்புகள், ரஹ்மானுடைய பண்பு, எப்படி அழகான ஒரு பண்பை இறைவன் வழிவகுத்து கொடுக்கிறார். இது இந்த சமூகத்தில் அகற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது, பிரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒருவரோடு ஒருவர் இணைப்பை ஏற்படுத்துவதற்கு அழகான ஆழமான ரஹ்மான் சொல்லுகின்ற அற்புதமான பண்பு இது. இன்றைக்கு உயர்ந்த ஒரு தாழ்வு எங்கெங்கே போய்கிட்டு இருக்குது. இது வீட்டில் ஈமான் கொண்டவராகிய குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய நம்மள்கிட்ட இருக்கலாமா? அடியோடு அகர்த்து தகர்த்தெறிய வேண்டியது. அருகாமையில் இருப்பவரை நம் சகோதரர் என்று நினைக்க வேண்டும். நம்மிடத்தில் பணிபுரிகிறவரை வேலைக்காரர் என்று நினைத்து அசிங்கப்படுத்தி விடக்கூடாது. ஒரு பள்ளியில போயினாரா இருக்கிறாரு, ஒரு பள்ளியில இமாமா இருக்கிறாரு, முத்தவல்லி அவர்களை இழிவுபடுத்தலாமா, கேவலப்படுத்தலாமா? பணியோடு நடக்க வேண்டும், அடக்கத்தோடு நடக்க வேண்டும், நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை வென்றெடுக்கலாம் சொன்னார்கள் அன்றைக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிமை, யூத அடிமை சொன்ன பொழுது, சிறுவருக்கு சொன்ன பொழுது அவர் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அன்கதஹு அல்லாஹ் மினன் நார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறாங்க, யா அல்லாஹ், நரகத்தை விட்டு காப்பாற்றி அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வருகிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பணிவு என்பது நாம் உயர்ந்த இடத்துல இருப்போம், ஆனால் தாழ்ந்தவங்கள்ட்ட போய் நாம் நடந்து கொள்ளணும். பணிவு இதுதான், அடங்கி போறது கிடையாது. நாம உயர்ந்தவர், ஆனால் நமக்கு கீழே இருக்கிற நண்பர்களோடு உறவினர்களோடு இணைந்து வாழ்க்கை நடத்துகின்ற பணிவு வரும். அப்பதான் பெருமை அடியோட தகர்க்கப்படும். பெருமை இருக்கக்கூடாது. பெருமையை உடைக்கணும்னா, பெருமை அல்லாஹ்வுக்கு விரும்பாத காரியம், அல்லாஹ் விரும்பவில்லாதது, ஹராமாக்கப்பட்ட ஒன்று. இந்த தக்கபுர் இருக்கக்கூடாது என்றால் பணிவு ஆட்டோமேட்டிக்கா உள்ள நுழையணும். இது நுழைஞ்சா உங்கள்கிட்ட இருக்கிற பெருமை, மனிதன்கிட்ட இருக்கிற பெருமை அடியோடு நகர்த்தப்படும். எதை அழிக்கணுமோ அல்லாஹ் அழகா சொல்லி கொடுக்குறாங்க நம்மள்கிட்ட. ஏன்னா இது மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று. இது பணிவு என்கின்ற இந்த குணம் இருக்கிறது, மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்தது. சாதாரண விஷயமாக ஒரு ஈதருடைய உள்ளத்தில் இஸ்லாமிய மார்க்கம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு கீழே இருக்கிறவர் போய் சந்தித்தார்கள், பேசினார்கள், நல விசாரித்தார்கள். நல விசாரிப்பது சாதாரண விஷயமாக நாம் நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய ஒவ்வொரு காரியங்களும் சரி, ஒவ்வொரு வழிமுறைகளும் சரி, உலகத்தில் நம்மை தூக்கி பிடிக்கக்கூடியது, நம்மை உயர்த்தக்கூடியது. அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல நம்ம நிறைய கற்றுக்கணும். இந்த பணிவு நம்மள்கிட்ட வரணும். அதே போல் நிறைய அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்தில் பணிவை பற்றி நாம் பார்க்கணும், நிறைய இருக்கின்றது.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில ஒரு பெண்மணி என்ன செய்றாங்க, பெருக்கி தள்ளிட்டு இருந்தாங்க. அந்த பெண்மணி இறந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் காலையில கேட்கிறாங்க, எங்க அவர் காணோம் கேட்கிறாங்க. இறந்து விட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அல்லிமுல் கபர, அவருடைய கபரை எனக்கு காட்டுங்க. அப்பலாத்து மூணி, ஏன் எனக்கு நீங்கள் அறிவிக்கவில்லை என்று கேட்கிறாங்க. யாரு? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் பணிபுரிந்த ஒரு பெண்மணி இறந்து விட்டார்கள். அவர்கள் பெரிய சஹாபாக்கள் அவர்கள் ஒரு பெரிய விஷயம் இல்லை, சொல்ல வேண்டாம் என்று நினைத்து அடக்கம் செய்து விட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அதை திருப்பி அவர்களுக்கு போதித்துக் கொடுக்கிறார்கள். அவரை அறிவியுங்கள், எங்கே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு போய் சென்று அல்லாஹ்வுடைய தூதர் தொழ வைத்தார்கள். பள்ளியில வேலை செஞ்சாங்க, வணங்கியம் நினைச்சாங்களா? இல்ல. கேவலம் நினைச்சாங்களா? இல்ல. உயர்த்தி காட்டினால், புரிய வைத்தார்கள். பணிவிடை செய்யக்கூடிய, பணிபுரியக்கூடியவர்களும் நம்மளோடு ஈக்குவலாக உயர்ந்து நிற்கக்கூடியவர்கள் என்று உலக அளவில் வழிமுறை காட்டிய ஒரு வணக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருந்துச்சு. உலகத்தில் நீங்க எப்படிப்பட்ட மன்னர்களை புரட்டி பாருங்க, சந்திக்கவே முடியாது, பார்க்க முடியாது. இந்த விஷயத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரை உயர்வு என்ற நிலையிலிருந்து பணிவுக்கு வர்றது எல்லாராலையும் முடியாது. ஈமான் நிறைந்தவர்களால் வர முடியும். இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வர முடிந்திருக்கிறது. அவர்களுடைய வழியில் வரக்கூடிய நம்மிடத்தில் கட்டாயமாக வரணும். ஏன்னா ரஹ்மானுடைய அடியாருடைய பண்புகளில் அல்லாஹ் சொல்லுகின்ற முதல் பண்பு தான். நீங்க பூமியில நடக்கும் பொழுது அடக்கத்தோட பணிவோடு நடங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கொண்டு வந்து நிலைநாட்டி பாருங்கள் என்று நமக்கு நபிகள் அல்லாஹ் தஆலா ரஹ்மானுடைய பண்புகளில் முதலாவதாக நமக்கு வலியுறுத்துகிறார். இந்த பணிவுங்கிற பண்பு நம்மகிட்ட வந்து ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை எளிமையாக நடந்து கொண்டார்கள். கடன்காரன் வந்து சட்டையை பிடித்து கடனை கொடுத்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் விடுன்றாங்க, அவருக்குரிய உரிமைன்றாங்க. நான் கொடுத்தேன் என்பதனால் அதை மார்க்கத்திற்கு முரணாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் விட்டுவிடவில்லை. உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்க, அவருக்கு உரிமை, கடன் கொடுத்தவர் கேட்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் விட வைத்தார்கள். ஒரு ஏழை வந்து அழைக்கின்றார்கள், விருந்துக்கு அழைக்கப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுக்கு போறாங்க. உட்காரத்துக்கு லைஸபி ஹசீரின் ஜதீத், ஒரு அழகிய இடம், ஒரு பாய் கிடையாது, உட்கார முடியாது. அப்படிப்பட்ட வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கப்பட்டால் சென்றார்கள். எதனால் போனார்கள்? அந்த பணிவுங்கிறதுனால தான். நம்ம ஏழையா இருந்தாலும் எளிமையா இருந்தாலும் இவங்க வீட்டுக்கு நம்ம போகணும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்படக்கூடிய விருந்துகளில் மோசமான விருந்து எது? எதில் ஏழை எளியவர் மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அதுதான் மோசமான விருந்து என்று சொன்னார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பணிவு என்பதை தன் ஏழையாக இருந்தாலும், அண்டை விட்டாராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் பொழுது அதை பெரியதாக நினைக்காமல் அவர்களோடு சேர்ந்து இருந்தார்கள். யஹ்யா பின் மஹீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மா ரஐத்து மிஸ்ல அஹ்மத் பின் ஹம்பல் ஸஹப்னாஹு 50 சனா, 50 ஆண்டு காலம் நாங்கள் யாரோடு? அஹ்மத் பின் ஹம்பலோடு வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் மா அஃப்தஹரு அலா ஷைஇன், அவர்கள் எந்த ஒரு பெருமையும் அடைத்தது கிடையாது. அவர்கள்ட்ட இருக்கிற மின ஸலாஹி வல் கைர், அவர்கள்ட்ட திறமையினாலேயோ அவர்கள்ட்ட இருக்கிற சிறந்ததை வைத்தோ அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஒரு காலமும் பெருமை அடித்ததே கிடையாது. வனஹனு கௌமுன் மசாகின், நாங்கள் ஏழை எளிய மக்களுடைய அனாதைகளுடைய ஏழைகளுடைய கூட்டம் என்று சொல்வார்கள். எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்? அவருடைய தோழமை எப்படி இருந்திருக்கிறது? செல்வாக்கிற்கு இல்மு இருக்கிறது, ஸலாஹியத் இருக்கிறது, ஆனால் அதை வைத்து அவர்கள் பெருமை அடிக்கவில்லை என்று சொல்கிறார். சொன்னால் அப்படிப்பட்ட அந்த பண்பு நம்மள்கிட்ட கண்டிப்பாக வர வேண்டும். இப்ப ரஹ்மானுடைய அடியாருடைய முதலாவது பண்பாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நீங்கள் பணிவோடு நடந்து கொள்ளுங்கள், பெருமை அடிக்காதீர்கள், பெருமை அடித்தோமே பெருமை அடிக்க கூடாது என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா யதுகுல் ஜன்னா மன் கான ஃபீ கல்பிஹி, யாருடைய உள்ளத்துல கடுகளவாவது பெருமை மீன் கிபிர் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் சொர்க்கத்திற்கு நுழைய மாட்டார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கப்படுது, ஒரு அடியான் தன்னுடைய ஆடை, தன்னுடைய செப்பல், காலணி அழகாக இருப்பதை விரும்புகின்றானே என்று சொல்லப்படுது. இன்னல்லாஹ் ஜமீல், அல்லாஹ் தஆலா அழகானவன், யுஹிப்புல் ஜமால், அழகை நேசிக்கிறான். ஆனால் அந்த பெருமை என்பது என்ன? உலக வாழ்க்கையில் மனிதன் கம்துன் நாஸ், மனிதர்களை இழிவாக நினைப்பது, சத்தியத்தை உண்மையை மறுப்பது. அல்லாஹ் தெரியுது இது சத்தியம், அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க, இருந்தாலும் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அது ஒருவன் மறுக்கிறான் என்று சொன்னால் அது பெருமையின் காரணமாகத்தான் அவன் மறுக்கிறான். நல்ல தெளிவா தெரியுது, இதுதான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க என்று தெளிவாக தெரிந்த பின்னால் ஒரு விஷயத்தை ஒரு மறுக்கிறான், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான் என்று சொன்னால் தன்னுடைய பிடிவாதத்தின் காரணமாக அவன் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறான்.
பிறரை நாம் இழிவாக நினைப்பது இருக்கிறதே, அதுவும் பெருமை அடிப்பது, இப்படிப்பட்ட நிலை இருந்தால் ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஆபத்துகளில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பணிவு வரும்பொழுதுதான் பெருமை அகற்றப்படும். பணிவு வராத வரை பெருமை நம்ம விட்டு போகாது. அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா எதிர்மறையா உள்ளதை சொல்றான். நீங்க பணிவா நடங்க, பணிவோடு நடந்து கொண்டால் உங்கள்கிட்ட இருக்கிற பெருமை காணாமல் போயிடும். அல்லாஹ் தஆலா லா யுஹிப்புல் ஃபரஹீன், அல்லாஹ் தஆலா பெருமை அடிப்பவர்களை நேசிக்க மாட்டான் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகின்றான். சுலைமான் நபிக்கு அல்லாஹ் எவ்வளவோ கல்வி ஞானத்தை கொடுத்தான், செல்வாக்கு கொடுத்தான். ஆனா அல்லாஹ்வுடைய திட்டத்தை செய்தாங்க. யா அல்லாஹ், நன்றி செலுத்தக்கூடிய அடியானை ஆக்குடா அல்லாஹ் என்றுதான் கேட்டார்கள். அதே செல்வாக்கு காரூனுக்கு கொடுக்கப்பட்டது. அவனுடைய நிலை என்னாச்சு? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இன்ன காரூன கான மின் கௌமி மூஸா ஃபபகா அலைஹிம் மினல் குனூஸ் மா இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் அஸ்வதி லில் குவா இது قال له قوم لا تفرح ان الله لا يحب الفرحين وابتغي فيما آتاك الله دار الآخرة ولا تنس نصيبك من الدنيا. காரூன் மிகப்பெரிய கொடியவன், செல்வந்தனா இருந்தான். அவனுடைய செல்வத்தை சுமக்கக்கூடிய சாவிகளையே தூக்குறதுக்கு பெரிய பெரிய ஆள் தேவைப்பட்டுச்சு. அவன் இதெல்லாம் இப்படி திறமையினால் என்ன அறிவாற்றினால் வந்தது என்று சொன்னான். ஆனால் பெருமை அடித்துக்கொண்டு அவனுடைய சமுதாய மக்கள் சொன்னார்கள், நீ பெருமை அடிக்காதே என்றான். அவன் பெருமை அடித்ததின் காரணமாக அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய செல்வாக்கத்தோடு சேர்த்திருக்கிறோம், பூமியிலே அழித்து விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகின்றார். இப்போ உலக வாழ்க்கையில் இபாதுர் ரஹ்மானாக நாம் மாற வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்கு சொந்தக்காரராக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், இபாதுர் ரஹ்மானாக மாற வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் சொல்லுகின்ற அந்த முதல் விஷயமாக இருக்கக்கூடியதாக இருக்கின்ற அந்த நாம் பணிவானவர்களாக, பணிவுடையவர்களாக, பெருமை அடிக்காதவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் பெருமை மிகப்பெரிய ஒரு ஆபத்திற்கு கொண்டு போய் தள்ளிவிடும். அந்த கடுகு அளவு கூட நம்முடைய உள்ளத்தில் பெருமை இருந்தால் அது நரக சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் ரஹ்மானுடைய அடியாருடைய பண்பு யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா. அடுத்து இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், வைதா காத்தபுல் ஜாஹிலூன காலு சலாமா. அறிவினர்கள் சந்திக்கின்ற பொழுது அவர்களை பார்த்தால் நீங்கள் சலாம் சொல்லிவிட்டு சலாம் கூலு காலு சலாமா, அவங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு நீங்கள் அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். ஒரு விஷயத்தை நாம் சொல்ற போது அது தேவையற்ற விவாதங்களை சேர்த்து செய்து நேரங்களை வீணடித்து விடாமல், நல்லது என்று நன்றாக தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் பிடிவாதமாக பிடித்ததை பேசுகிறான் என்று சொன்னால், அறிவீனத்தனமாக நடந்து கொண்டால் அவனை விட்டு புறக்கணிப்பது, அதை கூட நீங்க பிரியும்போது சலாம் சொல்லிட்டு பிரிஞ்சிருங்க, உனக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு வழிகாட்டி கொடுக்கின்றான். ஒரு நேரத்தில் அறிவாளிகள் கூட அறிவினர்களா மாறுவாங்க. கோபம் வரும்போது நல்ல பெரிய அறிவாளியா இருப்பாங்க, கோபம் வரும்போது என்ன செய்வாங்க, வாயில என்ன வருது என்ன பேசுறங்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு வார்த்தை கோபப்பட்டு விடுவார்கள். அந்த தன்மை வரக்கூடாது. அப்படிப்பட்ட அறிவினர்கள் மாறிவிடக் கூடாது. கோபம் வரும்போது எப்படி அடக்கிக் கொள்ள வேண்டும், முத்தகினுடைய முக்கியமான பண்புகளின் ஒரு பண்பு என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுக்கின்றான். வசாரி விழா மக்பிரா என்ற அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒரு காதிபீல் கைத, அவர்கள் கோபத்தை விழுங்குவார்கள் அவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அறிவியலர்களை நாம் சந்திக்கும் பொழுது நம்முடைய பிரிவு காலு சலாமா என்று நாம் சொல்ல வேண்டும். எனவே அடுத்து ஒரு நிறைய பண்புகள் 11 பகுதி இருக்காது. சில நீங்க அந்த வசனங்களை மனப்பாடம் செய்து கொள்ளுங்க, மனசுல பதிய வைத்துக் கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலா பல விஷயங்களை அதில் சொல்லிக் கொடுக்கிறான். ரஹ்மானுடைய அடியாருடைய பண்பு இப்படியெல்லாம் இருந்தால் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அருளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவன் சொல்லக்கூடிய மூன்றாவது தான் வல்லதீன யபீதுன ரப்பி சுஜ்ஜதன் வ கியாமா. அல்லாஹ்வுடைய அடியார்கள், அந்த ரஹ்மானுடைய அடியார்கள் தன்னுடைய இரவு நேரங்களே இறை வணக்கத்திலே நின்ற நிலையும் செய்த நிலையிலையும் அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டு. தஹஜ்ஜுடைய தொழுகை இருக்கும். நாம ரஹ்மானுடைய அடியார்களாக இருக்கணும்னா நம்மள்ட்ட என்ன வரணுமா, தஹஜ்ஜுடைய தொழுகை வரணும். வந்திருக்குதா? நம்ம எப்ப ரஹ்மானுடைய அந்த சிபத்துக்குரிய அடியானினுடைய அடியார்களாக மாறுவது? அந்த பண்பு யார்கிட்ட இருக்குன்னா, அவர் ஒருவர் தஹஜ்ஜுடைய தொழுகிறார்கள். ஃபர்லான தொழுகைக்கு பிறகு அடுத்து ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் கடமையாக்கப்பட்ட ஒரு தொழுகை எது? தஹஜ்ஜுடைய தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் தொழுகையை கடமையாக்கப்பட்ட தொழுகை எது? யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா. நபிக்கு அல்லாஹ் முதல்ல கட்டளையிட்டான், மரணப்படுக்க வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தஹஜ்ஜுடைய தொழுகை விடவில்லை, உயர்ந்து நின்றார்கள், உயர்த்தப்பட்டார்கள். காரணம், தஹஜ்ஜுடைய தொழுகை அவரிடத்தில் இருந்தது. எவ்வளவு மகத்துவமிக்க ஒரு இபாதா!
இபாதத்துக்களிலே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக் கொள்வதற்கும் வணக்கங்களில் உபரியான ஒரு இபாதத்தினுடைய முக்கியமான அம்சம் தான் தஹஜ்ஜுடைய தொழுகை. வலியுறுத்தப்பட்ட ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆரம்பத்தில் கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையை ஃபர்லாக்கப்பட்ட கடமையான தொழுகைக்கு பிறகும் கூட அல்லாஹ்வுடைய தொழுகை விடாமல் அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுது கொண்டு வந்தார்கள். அல்லாஹ் தஆலா அல் யஸ்தவி அல்லதீன யஅலமுன வல்லதீன லா யஅலமுன் சூரத்து ஸும்ருல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 39வது சூராவிட 9ல அறிந்தவர்களும் அறியாதவர்கள் சமமாட்டார்களா சமமாக மாட்டார்கள் என்று கேட்டு முன்னாடி வசனத்தை அல்லாஹ் எதை சொல்றான்? அம்மன் வ கானித்துன் அனா அல்லை ராக்கியன் வ சாஜிதன் வ காயிமன் என்று தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் யார்? அவர்கள் சிறந்தவர் தெரியுமா? யார் இரவு நேரங்களில் இரவு நேர வணக்க வழிபாடுகளில் சஜிதாவில் நின்று வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். மறுமையை வைப்படுவார்கள். ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைப்பார்கள். இவர்கள் தான் சிறப்பு மிக்கவர்கள். தஹஜ்ஜுடைய தொழுகை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது இது வந்தா இவர்கள் தான் கல்வியாளர்கள் என்றார். குல் ஹல் யஸ்தவி அல்லதீன வல்லதீன லா யஅலமுன் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாட்டார் என்று அல்லாஹ் குறிப்பிடுவதற்கு முன்பாக சொல்லக்கூடிய விஷயம் எது? தஹஜ்ஜுடைய தொழுகை. நாம் கல்வியாளர்களாக சிறந்தவர்களாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் என்றால் அதற்கு ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்புகள் மிக முக்கியம் வாய்ந்து எது என்றால் தஹஜ்ஜுடைய தொழுகை. இன்றைக்கு 98% கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் தொழக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அதை உருவாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கடமையாக்கப்பட்ட ஒன்று இறுதி காலம் வரை இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, ஆயிஷா அம்மையார், அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி எல்லாம் நின்று வணங்குகிற என்ன காரணம்? அஃபலா நகூன அப்தன் ஷக்கூரா சொன்ன வார்த்தை என்ன? நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக ஆக வேண்டாமா? இறுதி தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் செய்த பாவம் பின் செய்த பாவம் மன்னிக்கப்பட்டவருடைய வார்த்தை என்ன? இந்த உம்மத்தினுடைய உள்ளத்தை திறந்து வைத்தார்கள். நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக ஆக வேண்டாமா? அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு அடியாருடைய உள்ளத்தை திறந்து வைக்கக்கூடிய பாடம் கற்கக்கூடிய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய மிக உயர்ந்த ஒரு அம்சத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறு வார்த்தையினால் உம்மத்தினுடைய உள்ளங்களில் இடம் பிடிப்பதற்கு சொல்லியிருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்நாளில் நாம் அப்துல்லா என்று அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கிறோம். ரஹ்மானின் அடியாராக மாற வேண்டும் என்றால் அல்லாஹ் கூறுகிற அந்த சிபாத்துகளை கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியாராகத்தான் இருக்கிறோம். ரஹ்மானுடைய அடியாராக நாம் மாற வேண்டும் என்றால் அவன் பட்டியல் போடுகின்ற அந்த அமல்களில் அந்த காரியங்களில் அந்த இபாதத்துக்களில் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் வாழ்க்கையில் உயர்த்தி நிறுத்தக்கூடியது. நாம் இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள், மறுமையில் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்று துடிப்புள்ளவர்களாக இருக்கிறோம் என்றால், சுவர்க்கத்தை பெற வேண்டும் என்றால் இறைவன் ரஹ்மானுடைய பண்புகள் என்று பட்டியலிட்டவற்றில் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒன்றையாவது வாழ்க்கையில் மரணிக்கின்றவரை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அமல் இல்லாமல் நாம் சொர்க்கம் செல்ல முடியாது. மன் அமில சாலிஹன் மின் தகரின் வ உன்ஸா வ முஃமின் ஃபௌலாயிக யத்குலூனல் ஜன்னah. எவர் ஒருவர் சாலிஹான நல்லமல் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இறை நம்பிக்கை கொண்ட நிலையில் எவர்கள் ஒரு அமல்களை செய்கின்றார்களோ ஃபௌலாயிக யத்குலூனல் ஜன்னah. இறை நம்பிக்கையோடு ஆணா இருக்கட்டும் பெண்ணா எந்த பாகுபாடும் கிடையாது. ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், சிறுவரா இருக்கலாம், பெரியவரா இருக்கலாம், இறை நம்பிக்கையோடு ஈமானோடு அமல் செய்ய அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ரஹ்மானுடைய பண்புகள் ஒரு சிலவற்றை நாம் அறிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தில் நீங்க இருக்கி படித்து அதனுடைய வாழ்நாளில் அந்த பண்புகளை கொண்டு வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் எதை நாம் கேட்டோமோ அதன்படி பாக்கியம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.